அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இட்டாலியன் ரெசிபி. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதிலிருந்து ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணால் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு அது உடனே வந்துடும். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வைக்க நான் தண்ணி கொதிக்க வச்சிடுறேன். நல்லா கொதித்த பிறகு நம்ம பாஸ்தா வேக வைக்கணும். நான் 200 கிராம் ஸ்ப்ரிங் டைப் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஆயில் 1/2 டீஸ்பூன், நமக்கு ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும். இந்த அளவு 5லேருந்து ஒரு 6 பேர் சாப்பிடலாம். வெந்துட்டு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வேக வச்சு எடுத்த பாஸ்தா 200 கிராம், பால் ஒரு 4 கிளாஸ் பால், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 கப்பு கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் 1 கப்பு, ஒரு 10 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணது, அப்புறம் 1 கப்பு சீஸ், ஒரு 6 டேபிள் ஸ்பூன் பட்டர், அப்புறம் மிக்சடு ஹெர்ப்ஸ் கொஞ்சம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், பெப்பர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மைதா ஒரு 4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு 2-3 பல் பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணது, அதையும் நம்ம அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே 1 கப்பு கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் 1 கப்பு. 1 கப்னால் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரும். இதை நம்ம லைட்டாக வதக்கணும். ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி பெப்பர் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். நமக்கு அந்த பாஸ்தாவில் இது அப்படி நடுவில் வரும்போது நல்லா அப்படி கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நல்லா ரொம்ப வெந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டு அதே பேன்லேயே ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு இருக்கும், அது நல்லா பொடிசாக கட் பண்ணது. ஒயிட் சாஸ்க்கு நம்ம இந்த பட்டரில் அந்த பூண்டு ஃப்ரை ஆகிற அந்த ஃப்ளேவர் தான் நல்ல ஒரு இது கொடுக்கும். 4 டேபிள் ஸ்பூன் மைதா. நம்ம எவ்வளோ பட்டர் எடுக்கிறோமோ அதே அளவு மைதா எடுக்கணும். மைதாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகிறது வரைக்குமே நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 4 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, இது காய்ச்சின பால் தான். அதிலேருந்து ஒரு 2 கிளாஸ் மாதிரி நம்ம பால் ஃபஸ்ட்டு விட்டுட்டு ஃப்ளேம் ஓரளவுக்கு மீடியமில் இருக்கணும். அந்த கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண நமக்கு திக்காயிட்டே வரும்.
இந்த மாதிரி நமக்கு நல்லா திக்காயிடும். மீதி இருந்த பாலையும் ஃபுல்லாக விட்டுறலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு லைட்டாக ஒரு கொதி வரணும். இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு சீஸ் போட்டிருக்கேன். சீஸ் போடும்போது நமக்கு நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு போட்டிருக்கேன். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தா, நம்ம வதக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ், இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் அந்த மாதிரிலாம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு லைட்டாக கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிட்டு, ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.